ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஆலு போண்டா பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டில் எப்படி பண்ணலாம் சூப்பராக பார்க்கலாம். அதுக்கு கடாயில் நம்ம ஒரு பெரிய கரண்டி அளவில் ஆயில் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் கால் டீஸ்பூன் ஜீரகம், கடுகு, அப்புறம் கொத்தமல்லி வரை இதெல்லாம் கால் டீஸ்பூன் போடணும். இது பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேட்சில் அது மேலே வச்சுட்டிங்கன்னா கடுகு தெரிக்காது. இன்னொரு ஐடியா மஞ்சள் போட்டோன்னா தெரித்து வெளியில் வராது. அதுக்கப்புறம் நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது ரெண்டும் போட்டோடனே நம்ம ஒரு பெரிய ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கணும். அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி, 3-4 பூண்டு பல், 1 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம 3/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இதில் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 4 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணணும். இந்த டைமில் நம்ம இந்த கடையிலலாம் கிடைக்கும் மேகி குணா மசாலா, இது இந்த மாதிரி பொரியலில் இந்த மாதிரி மசாலாலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஐட்டத்தில் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டி மாறிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேகி குணா மசாலாவை. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சோன்னே அதை ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி ஆப்ஷனல், இங்கே இருந்தால் போட்டுக்கணும், இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா இதில் இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இதை நம்ம மேஷர் வச்சு மேஷ் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக இதை மேஷ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மேஷரோட நம்ம கிளாஸ் இருக்கிற பெரிய டம்ளர்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு மேஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஃபைனாக ஆயிரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு கூட பண்ணலாம். இந்த மாதிரி இதை நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு லெமன் சைஸில் உருட்டணும். கையால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு லெமன் சைஸில் உருட்டலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் 1 பை 1 உருட்டி ஒரு பிளேட்டில் தனித்தனியாக வச்சிடணும். இந்த பொட்டேட்டோ நம்ம பாயில் பண்ணும்போது ரொம்ப தண்ணியில் போட்டு பாயில் பண்ணக்கூடாது. இப்போ குக்கரில் நம்ம ஒரு 4 விசில் விடணும். ஒரு தண்ணி அடியில் வச்சு ஒரு கிண்ணத்தில் நம்ம பொட்டேட்டோ வச்சு பாயில் பண்ணணும், தண்ணி விட. அப்போ தான் அது திக்காக நமக்கு இந்த மாதிரி மசாலா நல்லா வரும், இல்லாட்டி லிக்விட் மாதிரி ஆயிரும், அப்புறம் பிரிஞ்சு வரும். இப்போ இதுக்குள்ளே பேட்டர் ரெடி பண்ணலாம். ஒரு 150 கிராம் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஓமம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெருங்காயமுக்கு பதிலாக ஓமம் போடுறேன். ஓமம் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதில். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லாட்டி வெறும் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி இப்போ இந்த உருண்டையை அதில் போட்டு எடுத்து சூடான எண்ணெய் 1/2 லிட்டர் எண்ணெய் சூடு பண்ணி அதில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான், இதை 1 பை 1 போடணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாகவும் கொடுக்கக்கூடாது. ஆனால் எண்ணெய் சூடு நல்லா இருக்கணும். அந்த டைமில் தான் இதை போடணும் போண்டாவை. இப்போ நம்ம ஒரு 6-7 போண்டா இதில் போட்டோம். இப்போ இது போட்டு ஒரு 1/2 நிமிஷம் கழித்து தான் அதை திருப்பி விடணும், இல்லாட்டி உள்ளே இருக்க மசாலாலாம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். கொஞ்சம் இது எண்ணெயில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மெதுவாக அதை 1 பை 1 திருப்பி விடணும். கொஞ்சம் பார்த்து திருப்பணும், இல்லாட்டி இந்த இது உடஞ்சி மசாலாலாம் வெளியில் வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும். இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படி திருப்பி விட்டு நம்ம இது ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து வெளியில். சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆயிடணும்.
அதுக்கப்புறம் இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது இதை எடுத்துடணும். எடுத்து இதை நம்ம கெச்சப்போ இல்லை தேங்காய் சட்னியில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் இதை நம்ம சர்வ் பண்ணி இதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூடாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, ஆவி பறக்குது இல்லை. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. தேங்க்யூ. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.